நான் வந்து இப்போ வந்து வெள்ளையில் ஆப்பம் சுடுவேன், மஞ்சளில் வந்து பிளாச்சப்பம், அதை நான் செஞ்சு காமிப்பேன். பிளாச்சப்பம் இது வந்து இப்போ ஊற வைக்கிறோம். இது பச்சரிசி போட்டு இப்படி கொட்டி ஊற 4 கிளாஸ் அளந்து போட்டுறணும். இதில் 1/2 கிளாஸ் உளுந்தில் 1/2 கிளாஸ் போட்டு தனியாக வைக்கணும். அரிசி சோறு சூடாக இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புழுங்கரிசி போட்டு அதில் ஒரு 2 இது வெந்தயம் போட்டு அதை காய்ச்சி வச்சுக்கிறணும். இதையும் ஆட்டணும். அப்புறம் அந்த அரிசியில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு காய்ச்சி வச்சுருப்போம், அதையும் போட்டு அது வந்து 1 கப்பு. இதுக்கு 1 கிளாஸுக்கு மேலே போடலாம். அந்த கஞ்சி இதுக்கு 1 கிளாஸுக்கு மேலே போட்டு ஆட்டணும். இதை தனியாக ஆட்டணும். இதை வந்து பச்சரிசி ஆட்டணும். நைட்டுக்கு ஊற வச்சு நீங்கள் ஆட்டினீங்கன்னா வந்து இதில் உப்பு போடக்கூடாது. இப்போ காலையில் ஆட்டி சாயங்காலம் சுடணும்னா இதுக்கு உப்பு போடணும், போட்டு ஆட்டணும். அதே இல்லாட்டா புளிக்கக்கூடாது, எப்போதுமே புளிக்கக்கூடாது. இல்லை தேங்காய் பால் இந்த இருக்குது, இதை அரைச்சி இதை எடுத்து வச்சுருக்கோம். இதை அரைச்சி இந்த தேங்காய் பாலை இதில் வடிதட்டி இந்த மாவில் கிண்டணும். நான் வச்சுருக்கேன் மாவு, அந்த மாவை தூக்கிடுவோமா. இந்த மாவு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இது 9:30 மணிக்கு அரைச்சேன். 7 மணிக்கு 6:45 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ இதை சுட்டா புளிக்காது, நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடலாம், ஆட்டுக்கால் வாங்கி பாயா வச்சு ஊற்றி சாப்பிடலாம், கறியும் செஞ்சு சாப்பிடலாம். கரண்டியை கொண்டாங்க தாங்க கோப்பை. அது ஒன்றும் வரல, என் வேலைக்கு அவளையோ. 1 2 3 4 முட்டை போடுறேன். இதே பிளாச்சப்பத்துக்கு 2 3 4 முட்டை போட்டிருக்கேன். மாவு இன்னும் அதிகமாக சேர்க்கணும். இதில் 5-6 கரண்டி 7 கரண்டி சேருங்க. சேர்த்துக்கிட்டீங்களா? இதை வச்சுக்கோங்க. இது வந்து வெள்ளையாப்பத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வடிகட்டணும். தேங்காயை மொத்தத்தில் அரைக்கணும் 2 ஆப்பத்துக்கும். ஆட்டி புளி இதை வந்து முட்டையை அடிக்கிறேன். பச்சப்பத்துக்கு முட்டை அடிக்கிறேன். இந்த உப்பு கொஞ்சம் போடணும் இந்த முட்டையில், அப்போதான் அந்த டேஸ்ட் வரும். இது வந்து மஞ்சத்தூள் போடணும். அவ்வளோதான், மஞ்சத்தூள் போட்டு அடிக்கணும். போட்டு முட்டையை கலக்கிட்டேன். இது வந்து சோம்பு, இது வந்து சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கு. நான் இப்போ இதை வந்து அம்மியில் வந்து இதை தட்டுறேன், பார்த்துக்கோங்க, எல்லாரும் பாருங்க. உகந்த இது வந்து பெருஞ்சோம்பு. அந்த காலத்து முறை இது, அதனால நான் அம்மியில் முணுக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறீங்க. மிக்சியில் சுற்றலாம், சோம்போட மிக்சியில் எங்கள் காலத்தில் உள்ளதை பார்த்துக்கிறோங்க. நாங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் சமையலுக்கு. ஆனால் எந்த நேரமும் வேலையாக இருக்கும். எங்களுக்கு என்ன செய்கிறது, வேலை பார்த்து கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரருக்கு இதே பிடிக்கும், எல்லாம் நல்லா செஞ்சு கொடுக்கணும். என் கணவருக்கு ஹோட்டலில் கூட சாப்பிட பிடிக்காது, அப்படி சாப்பிடுவாங்க. சோம்பும் வெங்காயமும் முணுக்குனது, முட்டை உப்பு ஊற்றுறேன். பார்த்துக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா மஞ்சள் அவ்வளோதான், அதுக்கு மேலே போடக்கூடாது. எங்கள் காலம் தலைப்பால், இப்போ காலம் முதற்பால். தேங்காய்பால். அல்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இது வந்து சோடா உப்பு போடுறேன், பார்த்துக்கங்க. அதுதான் கொஞ்சோண்டு சோடா உப்பு போடலாமா? போடலாம், கொஞ்சம் போட தப்பு கிடையாது, தப்பு இல்லை, ரொம்ப போடக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வச்சுட்டேன். வெங்காயத்தில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி தேய்க்கணும் சட்டியில், அப்போ அது நல்லா வரும் உங்களுக்கு. அதுக்கு மேலேயும் ஒரு முட்டையை போட்டு தேய்ச்சி விட்டுருக்குறேன் இந்த சட்டி வரலைன்னு.
இந்த வந்து நீங்க உப்பு பார்க்குறாருண்டா இப்படி தொட்டு தெரியும். நோம்புண்டா துப்பிடுங்க, வாயை கொப்பிடிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. நோம்பு இல்லைண்டா சப்பி தின்றுங்க. இந்த வெள்ளையாப்பத்துக்கும் பால் ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க. பால் ஊற்றணும், இப்படி ஊற்றி வச்சுக்கிறோங்க. மிச்ச பாலை இந்த ஆப்பத்தை சுட்டு எல்லாத்துலேயுமே சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா கறி ஆட்டுக்கால் தின்னுங்க, அதுக்கு தேவை உள்ளது சாப்பிடுங்க. அது ஓரம் பிடிக்கதே செய்யும். அவி வருது, இதெல்லாம் ரொம்ப அவி வராது. என்ன இதா வெந்துருச்சு, நல்லா சூப்பராக வந்துருச்சு. அப்படியே தூக்குப்பா காட்டி. நல்லா ஆப்பம் வந்துருச்சு, சாப்பிட வாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. இது நல்ல முடி. நல்லா வருது. இப்போத்தே உங்கள் ஆப்பமே நல்லா வருது. இப்படி வந்துடும் ஆப்பம். ஒரு ஆப்பம் 2 ஆப்பம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணினாலும் அடுத்தடுத்து முயற்சி பண்ணிடுங்க. முயற்சி திருவிளையாக்கம்னு சொல்லி முயற்சி பண்ணினா இப்போத்தே நான் வெள்ளையாப்பத்தை ஊற்ற போகிறேன், பார்த்துக்கிறேங்க. வெள்ளையாப்பம் இதாக கொடுக்கும். அது அடுப்பு ரொம்ப ஹைட்டா இருக்கு, தோதுவே இல்லை. இதே வெள்ளையாப்பம் இந்த மூட போகிறேன், மூடிட்டு ஆவி எப்படி வருதுன்ட்டு அப்படியே எடு. இந்த பாரு வருது, ஆவி வருது, ஆவி வருது. அம்மா அடுப்பு சரியில்லாம கஷ்டப்படுறோம். இது ஃபெயிலியர் ஆப்பங்க, இது ஃபெயிலியர் ஆப்பம். சூப்பர். நான் முதல்ல கேட்கணும் ஐயா ஐயா இந்த ஆப்பம். டேய் வாடா, இந்த ஓடியாடா வா. இந்தா இந்தம்மா. இதே மாதிரி உங்க அம்மா சுற்றி சுற்றி கேட்டுக்குன்னு. நல்லா இருக்கா? ஆப்பம் நல்லா இருக்கா? அதே பார்த்துக்க எப்படி இருக்குன்னு. உன் பொண்டாட்டி வந்து உனக்கு சுற்றி கொடுப்பா. ரொம்ப காலம்னா ஓடி போயிடுச்சு போல. காலமே வந்து ஆர்டர் பண்ணுறதா. ஆனால் நல்லா இருக்கு போல. அது ஏன் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு அதுதான் நான் சுட்டி சுட்டி கொடுத்துருக்கேன். பயந்து இந்த ஆப்பம் வருது, எனக்கு பயந்துருச்சு. சூப்பர் வந்துருச்சு. நீ வந்துடும். இதை காட்டி அரைக்கணும். சின்ன மிக்சி கிடையாது, அங்கே அரைக்கணும். பெரிய மிக்சி தண்ணியாக போச்சு. மருமகன் என் மருமகன் இந்த ஆப்பம் சாப்பிட்டுட்டு அண்ணா நகருக்கு என்னை வந்து அங்கே செய்வோம், இந்த மாதிரி கடை வச்சிருவோம், எல்லாம் வரிசையில் நின்று சாப்பிடுவா, இவ்வளவு டேஸ்ட்டாக இவ்வளோ ருசியாக இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, போய அதெல்லாம் செய்யக்கூடாது, போங்கய்யா அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் செய்ய முடியுமா, எதுக்கு அவங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் போட்டிருந்தா நல்லா ஓடும் எங்கே போனாலும். அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆப்பத்துக்கு மட்டன் செய்ய போகிறோம். இதை இப்போ அரைக்கணும். இஞ்சி பூண்டு இது ரெண்டும் சேர்த்து ஒன்றாத்தே அரைக்கணும். ஒன்றா அரைச்சிடுவாங்க. இந்தா ஒன்றா அரைச்சிக்கிட்டு வாமா, போமா. அப்புறம் இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி போடுவோம். ரெண்டுமே போடுவோம் மட்டனுக்கு. இதை வந்து இங்கே தூக்கி தவிக்கலையே காணமே. கடல்லையும் பெருசாடலாம் இந்த இருக்குப்பா. இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டுறேன். இது தாளிக்கும் போது போடுவேன். 5-6 பொடியை தூக்கிட்டு வாங்க. இந்த கறியை வந்து ஒரு அலசு, மிஞ்சி போனால் 2 அலசு உங்களுக்கு சுத்தமாயிடும். அதுக்கு மேலே அலசினா கறி மட்டன் நல்லா இருக்காது. ஊற்று நிறைய ஊற்று. இந்த கலரே சுத்தம் இல்லாமல் எப்படி இருக்கு. இஞ்சி பூண்டு அரைச்சது இதை போட்டுக்கிறேன். கசகசாவும் சேர்த்து அரைக்கலாம். கசகசா இதோட அரைச்சி போடுங்க, நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னா இந்த ஏலக்காய் பட்டை இருக்கா வந்துட்டு இருக்கா, இல்லாட்டா இங்கே இருக்கு எடுத்துட்டு வா. பாட்டு இல்லைண்டா அது தேடி எடுக்கணும். போதுமா? பட்டை கூட கொஞ்சம் கொடுக்கக்கூடாது. ஒன்று எடுத்துட்டு வரவா? ஆமாம், பட்டை கூட கொஞ்சம். நல்லா ரோமான இதையே நல்லெண்ணெய்
இது வந்து கடல் எண்ணெய். 2 எண்ணெய் ஊற்றினா டேஸ்டாக இருக்கும். வெடிக்கணும், வெடிக்கணும், சேர்ந்து வெடிக்கணும். தக்காளி இருக்கவா? எவ்வளோ பெரிய இது வேலை. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வேகுது. இதெல்லாம் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கீங்களாம்மா? இதெல்லாம் நாங்கள் அரைச்சிட்ட மஞ்சள் தூள் பட்டியெல்லாம் 7 இருக்கும். 7 5.5 பெட்டி இருக்கு பேர். அந்த காலத்தில் இப்படித்தான் வச்சு அரைப்போம். ஆனால் நாங்கள் அம்மியில் வச்சு தான் அரைப்போம். இப்போத்தே இந்த மாதிரி. அப்போலாம் அரைக்கலை இப்படி. மற்றது வச்சுக்கிறோம் 5.5 பெட்டி. இதில் வந்து தனியா, மிளகா பொடி, தனியா பொடி, சீரக பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு. ஆயிடுச்சா? செந்நிறமா ஆயிடுச்சா? இந்த பாருங்க மிளகா பொடி போடுறேன். கிண்டு மிளகா பொடியை கிண்டுங்க. கிண்டி வச்சு புதுமா மிளகா பொடி. உப்பு உப்புத்தூள் போட்டு கிண்டி விடு. 3 தக்காளி நறுக்கிட்டியா? 3 தக்காளி நறுக்கிருக்கேன். இந்த தக்காளியும் போட்டுட்டீங்களா? வேக வைக்கிறதுக்கு மாற்றி இதை கிண்டி விட்டுட்டு மாற்றி விட்டு போடு. இறக்கி வச்சு மாட்டி தூக்கி இதே நல்லது எனக்கு பார்க்க. அடுப்பு ரொம்ப உயரமா இருக்கு. அது வேற. கொஞ்சோண்டு புதினாவும் கொஞ்சம் மல்லித்தூள், மல்லி இலை, தனியா இலை, புதினா இலை அதுகளை கொஞ்சம் வச்சுக்கிறோம். அப்புறம் போட்டுக்கிறோம். ஒரு பக்கமாக எடுக்கணும். இது வந்து தனியா, இது வந்து சீரகம், இது வந்து மிளகு 3 இருக்குது. இதில் என்ன கருகுது? தண்ணி ஒதுக்குதாங்க. தண்ணி சொல்லியாச்சு. மசாலையெல்லாம் இதுக்கு முன்னெல்லாம் சொல்றது போடுறேன். கலக்கி அதெல்லாம் கலக்குங்கப்பா. நல்லா கலக்கு. நல்ல மசாலா பவுடர் போட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்ன வேணும்னு கேளுங்க. காலத்தில் வந்து என் வயசான காலங்களில் அப்போவிலேருந்து செஞ்சதெல்லாம் இருக்கு. இப்போ வேற மாதிரிலாம் ஆகி போயிடுச்சு. நீங்கள் என்ன செய்ய பாவம். வேலையை பார்த்துட்டு ஒரு ஆஃபீஸில் வந்து எல்லாம் சாப்பாடு செய்யணும். படன்னு நாங்கள் வந்து சும்மா வீட்டில் இருந்தோம். அதையே செஞ்சு கொடுத்துருவோம். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம். என்ன செய்யறது? அது எங்கள் தலையில். அதை வந்து இப்போ வந்து அது அவிஞ்சிருக்கும், வெந்திருக்கும். மட்டன் கறி வெந்ததை இப்போ வந்து விசில எடுத்துறாத, இறக்கு. எடுத்து வச்சுட்டோமா, இதை வந்து தண்ணி ஊற்றி கலக்கணும். இது வந்து இப்படி செய்யும். இருபது இப்படி விடு. அது கொஞ்சம் நேரம் விட்டா ஓடிடும். கொஞ்சம் இங்கே ஒரு இது இந்த வர இங்கே வர அடியில் வர. அது இந்த பிச்சு இது பண்ணி போச்சு, கலண்டு போச்சு. பட்டியாச்சு. நல்லா இருவரை எந்திரிச்சா இருவா. எந்திரிச்சு மசாலையை ஊற்றி சும்மா தான் வைக்கணும். குக்கர் வேணும். மசாலா ஊத்துறேன். ஊத்து. அது வேற. ஊற்றியாச்சா? கலக்கின மசாலையை ஊற்றியாச்சு. பார்த்துக்கோங்க. இதுமா இந்த ஆப்பிள் கொஞ்சம் விடு. அப்படியே கொஞ்சம் இன்னும் எல்லாத்தையுமே போட்டு விட்டா நல்லா இருக்குமா? பார்த்து போடுவா. அது வேற போடு. 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 உப்பு பத்தாதுக்கு போட்டிருக்குறான். இதே மாதிரி செய்ய நீ என்ன முடியும்? எரியுது மசாலா. கொதிக்கணும்ல. பச்சை மிளகா போடணும். மல்லித்தலை. இது மல்லித்தலை புதினா கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். வாசமா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் மக்களா. மல்லித்தலை போட வந்தா வாசமா நல்லா இருக்கும். மக்களுக்கெல்லாம் வாசமா நல்லா சாப்பிடும். சரி, நல்லா வெந்துருச்சு. கரெக்டான கணக்கில் எடுத்துடணும். அந்த கரெக்டான இந்த சமையல் வந்து அதான் ராமநாதத்து கரியான உதயகுடி பிறந்த ஊர். இது வந்து கரியானம், ஆனம். நாங்கள் ஆனம் தான் சொல்லுவோம். மீனானம், கரியானம், கருவாட்டானம்.
பாவம் கண்ணுலாம் வட்டம் கிட்டுச்சு. கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதோட முடிஞ்சிருச்சு. கல்யாணம்னு இறக்கியாச்சு. எடுத்து எப்படி விடணுமோ அப்படி விடுங்க. நல்லா அல்லாஹும்மா லக்க சுமித்தே சத்தம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். அந்த அம்மா வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். கறி இன்னைக்கு நல்லது. கறி கஞ்சி போட வாசமா இருக்கு. நல்லா இருக்கு. அம்மா சாப்பிடுங்க. மாமா வேணும், வைப்பாங்க. பார்க்கவே அழகா இருக்கு. அம்மா வேணும், எனக்கு வேணும், வேணும், இது வேணும். நீங்க சாப்பிடுங்க. நீங்கள் எடுத்துச்சுன்னா சூடா எப்படி இருக்கு மாமி? நல்லா அமைஞ்சிருக்கா? நல்லா இருக்கு. கறிலாம் நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. நல்லா இருக்கு. மசாலாலாம் எப்படி? மசாலாலாம் சேர்ந்துருக்கு. நல்லா ஆப்பம் இருக்கு. வெள்ளாப்பம். வெள்ளாப்பமும் நான் டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கு. வெள்ளாப்பம் தானே ரொம்ப சேட்டை பண்ணிச்சு. எனக்கு வேணும். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த முட்டையெல்லாம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு முட்டை. இந்த மாதிரி இப்படி கறி குழம்பு வச்சு தேங்காய் பால் வச்சு குடிங்க. தேங்காய் பால்லாம் வச்சுக்கலாம். நல்லா ருசியா இருக்கு. சூப்பரா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.